மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய பலன்கள். மீனத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் ஒரு தலை சிறந்த ஒரு யோகாதிபதி. யோகாதிபதி தனஸ்தானத்துல வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் மீனராசி மற்றும் மீன லக்னம் யாரு எப்பேற்பட்ட நபர்கள், இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நிச்சயமாக இந்த கோச்சாரத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ராசி சொல்லக்கூடிய அனைத்துமே பொது பலன்கள் தான். உங்கள் லக்னம் தான் ராசியை விட அதிகமாக பொருந்தக்கூடிய பலன்கள் லக்னம் தான். லக்னம் லக்னாதிபதி தான், நவாம்சத்தோடைய லக்னாதிபதியோடைய நிலைமை இதுதான். நீங்கள் யார் எப்பேற்பட்டவர், அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்துவமாக இருக்கக்கூடிய, நீங்கள் தனியாக பிறந்திருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் சொல்லக்கூடிய லக்னம் தான் தலை சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தை நம்ம ராசி சொல்லக்கூடிய பேஸ் பலன்கள் அனைத்துமே 20 to 30% மட்டுமே தான் பொருந்தும். அதுவுமே லக்னம் அப்படிங்கிறது மீன ராசியா மீன லக்னமாக இருந்தால் தான் இது அதிகபட்சமாக பொருந்தும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதை அப்படியே கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது. நான் மீனராசியை மட்டுமே பற்றி பேசுகிறேன். மீனராசி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? நோ. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபடுது அப்படின்னா அது பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்து தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. மீன ராசி மற்றும் மீன லக்னம் கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாரும் பணம் வச்சிருக்காங்க, யாருமே தர மாட்டேங்கிறாங்க, யாரோடைய ஆதரவுமே இல்லை. பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு, பணம் தான் வாழ்க்கை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு யோசிச்சு யோசிச்சு எவ்வளவு முடிவு எடுத்தாலும் அது எல்லாமே தவறாக போறது இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மீனம். ஏன்னா கடல் கடந்து போகக்கூடிய ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசி. இன்னைக்கு மன சிந்தனையிலையும் மன குழப்பத்தையும் ஒரு நாட்களும் தாண்டிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இவங்க இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வாழ்ந்தா போதும், எனக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டாம், சராசரியான ஒரு ஹியூமன் லைஃப் நான் வாழ்ந்தா போதும், எனக்கு பணமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து டயர்டாகி அமைதியா ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மீனம் தான். எல்லா விஷயமே மனசு நிம்மதியா இருந்ததா யோசிக்க முடியும். ஆனால் இந்த நிம்மதி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் தூக்கிட்டு போய் பல நாட்கள் ஆயிடுச்சு. நிறைய விஷயம் உங்களுக்குள்ளேயே ரகசிய சண்டைகள் 1000, காதல் சண்டைகள் 1000, திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள், சதா நேரமும் சிந்தனை, எது இருக்குதோ இல்லையோ சாப்பாட்டுக்கு குறையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்தவரையும் சொல்லிடல. நிறைய ஏமாத்தி 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 சனீஸ்வர பகவான் கொடுக்க வேண்டியது அப்படியே லாபம் வர மாதிரி ஒரு பின்பத்தை ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் தான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் 12ஆம் அதிபதியும் கூட. இப்போ வாக்குறுதிகள்லாம் உதரும், மற்றவங்களுக்காக நீங்கள் போட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தவறாக போகும். நிறைய ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல இருந்து ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. தன்மானத்துக்காக ஒரு விஷயங்களும் இன்னைக்கு பார்த்து 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 செய்யக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்காக தன்மானத்துக்காக உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரைஞ்சிருமோ, சதா நேரமும் நிதி நேர்மை பற்றி பேசக்கூடிய அதிக ராசி இன்னைக்கு எப்படிடா இப்படி மாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இன்னைக்கு. ஆனால் வெளியே தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் உங்களை என்றைக்குமே யாருமே தொட முடியாத உயரத்தில் தான் இன்னைக்கு குரு பாருங்க, இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், அடுத்து 5 நோக்கி போகிறப்ப யாருமே தொட முடியாமல் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்குள்ளார இந்த பிரச்சனையை நீங்களே சமாளிச்சிடணுங்கிறதுனால தான் ஒரு பிரச்சனையும் நீங்களே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எப்போ ஒரு பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கும், எந்த காலங்கள் இப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த ஜென்ம சனி காலங்களில் நம்ம பண்ணின ஒரு விஷயங்களும் இன்னைக்கு நான் இதுக்காக பண்ணினேன், இந்த விஷயங்கள் நடந்துருச்சு. சாதா ஒரு சண்டை அது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன பிரச்சனையை பெருசாக்கி பூதாகரமாகி அதில் ஒரு மன உளைச்சல்கள் கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த மீன ராசிக்கு இந்த நேரம் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் அந்த ராசியை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதி சம்மந்தப்படக்கூடிய நேரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரம் ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மன அமைதியை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம அனுப்பணும். நம்ம சொன்ன காலங்கள் வந்துச்சு. அவர் பக்கத்து வீட்டில் இத்தனை நாளாக நெருங்கி பழகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கூடயே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சண்டைகள்னால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஆகி கிட்டத்தட்ட இந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ் அந்த அளவுக்கு போய் முடிஞ்சு அந்த இடத்துல வாழவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருச்சு. அப்போ திருப்பி அவர் ஜாதகம் பார்க்க வந்தார். மேடம் நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, இனி நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எதுல இருந்தெல்லாம் நான் இனி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தா. அப்புறம் அவர்கிட்ட நம்ம பிரசன்னத்தை பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த காலங்கள் இப்படி ஃபினிஷ் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி இருக்கும், தயவு செய்து வீடு மாத்துறது இடம் மாத்துறதெல்லாம் பண்ணாதீங்க,
அந்த காலங்கள் அப்படியே இருங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்பணும். எனக்கு ஹோப் இல்ல மேடம். என் சம்சாரம் உடனடியா வீடு மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொந்த வீடு. இதை மாத்திட்டு நான் எங்க போறது? அப்படிங்கிற மாதிரி அவர் நெறைய கேள்விகள் கேட்டாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லி முடிச்சோம். இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க. அந்த காலங்கள் வரையும் வெயிட் ஆச்சு. ஆப்போசிட் நபர்கள் இத்தன நாளா யாரு தொந்தரவு குடுத்தாங்களோ, அவங்களே இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, இவங்களும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு காம்ப்ரமைஸ் ஆயி போனாங்க. இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு காதலிச்சுட்டு இருக்கோம். அது கல்யாணமாக இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணணும். திருமண வாழ்க்கையா அது போராட்டமா இருக்கா, இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம், தசா புத்தி நமக்கு கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணும். இப்ப தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மீனராசியை பொறுத்தவரை பெரிய கேள்விக்குறி என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் தான். இந்த குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி என்னைய பாடா படுத்துது. அஷ்டம சனி கூட எனக்கு இந்த அளவுக்கு இல்லைங்க மேடம். துலாத்துல இருக்கும்போது கூட. ஆனா இன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக இருந்து ஒரு ஒரு விஷயங்களுமே எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போற மாதிரி இருக்கு. எந்த தொழில் நீங்க நடைபாதையில ஒரு தொழில் போட்டிருந்தாலும் அந்த வியாபாரம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நடக்குது. எனக்கு நடக்கவே இல்ல. பக்கத்திலேயே இருக்கேன். நானும் அதே தான் விற்பனை பண்றேன். ஆனா எனக்கு கிடைக்கல இன்னைக்கு. எனக்கு இன்னைக்கான நாள் இல்ல அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நீங்க அடுத்தவங்கள பார்த்து ஏங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவ்வளோ சீக்கிரம் மீனராசி ஏங்காது. ஆனா இன்னைக்கு ஏங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒரு ஹோப் இல்ல. எனக்கு ஒரு தைரியம் இல்ல. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்ல அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்தோனே என்ன பண்ணுவாரு? கான்ஃபிடென்ட் லெவல புடுங்கி வச்சுக்குவாரு. அதான் சனீஸ்வர பகவான். என்ன என்ன விஷயம் இருக்குதோ, நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ, அதை வாங்கி ஓரமா வச்சுக்கிட்டு நெறைய போராட வைப்பாரு. ஆனா இந்த ஜென்ம சனி முடியும்போது, இந்த போராட்டத்துக்கு உண்டான பலன்கள்லாம் நிச்சயமா கிடைக்கும். எல்லாத்துலயும் மன ரீதியாக, உடல் ரீதியாக உங்கள ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவாரு. இனிமேல் யார் வந்து என்ன சொன்னாலும், "அட போங்கடா" அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தைரியத்த கான்ஃபிடென்ட் லெவல சனீஸ்வர பகவான் தவிர வேற யாருமே குடுத்துற முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இருக்கிற இடத்துல இருந்து கண்டிப்பா பிரயோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கே தான். மீனராசிய பொறுத்தவரையும் அவர் 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அவரு அவர் வந்து மன உளைச்சல குடுத்தாருன்னா, அவரே தான் நல்லா வாழ வைக்க போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அவர் ஒரு நஷ்டத்த குடுத்தாருன்னா, அவர் தான் லாபத்த குடுக்க போறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அந்த மாரி எது விஷயங்கள் நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீனராசிய பொறுத்தவரை இந்த ஜென்ம சனி இருக்க போதுங்கிற மாற்று கருத்தே இல்ல. யாரு காப்பாத்துனாலும் காப்பாத்தாட்டும் குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. அதனால உங்க ராசிய இன்னைக்கு இல்ல என்னைக்குமே யாருமே தொட முடியாது. நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வெளிய போய் பிழைச்சுக்கக்கூடிய தைரியம் யாருக்கு அதிகமா இருக்குன்னா, இந்த மீனராசிய பொறுத்தவரை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல செவ்வாயோடைய 2ஆம் வீட்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல் குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினர்கள் வருவாங்க. நான் ரொம்ப நாட்களாக நான் திருமணம் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பையனா இருக்காங்க. நல்லா பேசுறாங்க. எதார்த்தமா இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரன்கள் வரவே மாட்டேங்குது. எந்த ஒரு பண பிரச்சனைகள் இல்ல. எல்லாமே சரியா இருக்கு. 30 வயது, 32 வயது கடந்தது. ஒரு பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பின்பம் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் இனி சார்ட் அவுட் ஆகுமா? அதனால திருமணம் சார்ந்த நல்ல வரன்கள் வருமா? அதன் மூலியமாக பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுமா? எஸ் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலங்கள். இந்த நேரத்துல எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால அவன பார்த்துட்டு நீங்க ஓடி ஓடி ஒளிஞ்ச காலம் போய் என்னமோ நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்குன மாதிரி ஓடி ஒளிஞ்ச காலம் போய், நீ எதிரிக்கு தைரியமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அதேபோல செவ்வாய் நல்லா பலம் பெற்று வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்ட பார்க்குறப்ப குழந்தை பேருக்கு இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும். அதனால குருவும் நல்லா இருக்கனால செவ்வாய் நல்ல 4ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால இது பொருளாதாரக்கூடிய முன்னேற்றங்கள், குழந்தைக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, குழந்தைகளால நமக்கு ஒரு வளர்ச்சிகள், குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கு, நம்மளும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜாதகங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதேபோல குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்கு. எப்ப குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக போகணும்? இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இந்த நேரத்துல பல பேர் நம்மள ஏமாத்துறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஏன் இந்த காலங்கள் எல்லாமே 2½ வருஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் 2 வருஷம். அப்ப சனீஸ்வர பகவான்லாம் ராசிய தொடும்போது எப்படி இருக்கும்? ஒரு 3 மாசத்துக்கு எந்த விஷயமே செய்ய தெரியாம அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுருவாரு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல மட்டும் தான் ஸ்ட்ராங்கான பிரேயர்ஸ் உங்கள ரொம்ப காப்பாத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. நீங்க என்ன பரிகாரம் பண்ணுங்க. அங்க 10 நிமிஷம் போய் உட்கார்றதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அதனால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வீக கோயிலு, அதேபோல குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போகலான்ட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவலையும் குறைக்க வைப்பார். இதுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவானுடைய பிரேயர் ஸ்ட்ராங்கா பண்றதுனால ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இனிமே தலை சிறந்த ஒரு யோகமாக 2வது திருமணம் 9ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அத சார்ந்த வெற்றிகள் வருமா? முதல் திருமணம் 1000 ஃபெயிலியர் ஆயி
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கருத்து என் மேல வைக்கிறாங்க. இது ஆகல, அது ஆகல, அது ஆகல, இது சொல்லல. இந்த மாரி திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிட்டே இருந்தாங்க. அதுலேருந்து மன உளைச்சல்லேருந்து இன்னும் மீண்டு வரல. என்னுடைய ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, 2வது திருமணத்துக்கு புஷ் பண்றாங்க. இதெல்லாமே நடக்குமா மேடம்? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு, இனி 2வது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களும், வெளிய பயணிக்கிறதுக்கும், வேலை சார்ந்த இருக்க விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் படிப்படியாக சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறத மாற்று கருத்தே இல்ல. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.